வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். இலங்கையில் வாகனங்களின் விலை அதிகரிக்கும், ஜனாதிபதி அறிவிப்பு. பாடசாலை தவணை மற்றும் புலமை பரிசில் பரீட்சை மீள்திருத்தம், கல்வி அமைச்சின் அறிவிப்பு. இந்த ஆண்டில் வரவு செலவு திட்டத்தின் அரச ஊழியர்களுக்கு நியாயமான அடிப்படை சம்பள உயர்வு வழங்குவதற்கும் ஓய்வூதியதாரர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இத்தகவலை தெரிவித்துள்ளார். அதன்படி அரச சேவையை மக்களின் உரிமையாகவும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகவும் மாற்றும் வகையில் அதனை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது செயற்படும் அரச சேவையில் மக்கள் திருப்தி அடையவில்லை என்பதனை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதனை டிஜிட்டல் மயமாக்கி திறமையான சேவைகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் எதிர்வரும் ஜூன் மாதத்திற்குள் அரச சேவையில் சரியான தரவு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தற்போது அரசு சேவையில் சுமார் 30,000 அத்தியாவசிய வெற்றிடங்கள் உள்ளன, அவற்றை அவசரமாக நிரப்ப வேண்டும் என்பதற்கான அவசியம் குறித்தும் அந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலைகள் பிப்ரவரியில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்று ஜனாதிபதி கூறினார். ஹோமாஹாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த காலத்தில் நாட்டை பாதித்த அந்நிய செலவாணி நெருக்கடியினால் பிப்ரவரி 2022 நாட்டிற்குள் வாகன இறக்குமதி முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. அதன் விளைவாக நாட்டில் வாகன விலைகள் வேகமாக அதிகரித்துள்ளன. இன்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கைக்கு மீண்டும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்திற்கான புதிய பாடசாலை தவணை இன்று ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முதல் பாடசாலை தவணை 3 கட்டங்களாக நடைபெறுவதுடன் முதல் கட்டம் மார்ச் 14ஆம் தேதி முடிவடைகின்றது. அதன் பிறகு 2ஆம் கட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையிலும், 3ஆம் கட்டம் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் மே 9ஆம் தேதி வரையிலும் நடைபெறும். மேலும் 5ஆம் தரம புலமை பரிசில் பரீட்சையின் மதிப்பெண்கள் தொடர்பான மீள் திருத்தங்கள் இன்று முதல் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. கடந்த வருடம் நடைபெற்ற 5ஆம் தரம புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்டு பெறுபவர்களின் மீள்திருத்தத்திற்கு பிப்ரவரி 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.